நிறைவாக கம்பன் போற்றும் வீரம் என்ற பொருண்மையில் பேச வருமாறு செல்வின் அஸ்வின் அண்ணாமலை அவர்களை அழைத்து மகிழ்கிறேன். பொறியியல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர் கம்பன் போற்றும் வீரம் என்ற தலைப்பில் பேசுவார். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பாகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. உலகம் போற்றும் கம்பனை கழகம் எடுத்து கொண்டாடுகின்ற புதுவை கம்பன் கழகத்தை சார்ந்த பெரியவர்கள் அத்தனை பேரையும் அவையுள் கூடியுள்ள உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்திற்கும் இந்த தலைமைக்கும் இந்த தலைப்பிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கொலை வாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே என்று வீரத்தமிழ் பேசிய பாரதிதாசன் பிறந்த இந்த மண்ணிலே அண்ணன் வீரபாலாஜி அவர்களினுடைய தலைமையிலே கம்பன் போற்றும் வீரம் என்ற தலைப்பிலே பேசுவது சற்று பொருத்தமாகத்தானே இருக்கிறது. புதுவை கம்பன் கழகத்தார்கள் எங்கள் 3 பேரையும் வைத்து ஒரு விளையாட்டு விளையாடலாம் என்று திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு கூடைக்குள்ளே 9 கருங்கல்லையும் ஒரு வைரக்கல்லையும் போட்டு இதில் எது தேர்ந்த கல் என்று எடுத்துக்கொடு என்று சொன்னால் சுலபம். ஆனால் கூடைக்குள் 10ஐயுமே வைரக்கல்லாக போட்டுவிட்டு இதில் எது தேர்ந்தது என்று எடுத்துக்கொடு என்று சொன்னால் அது எவ்வளவு கடினமோ அந்த நிலைதான் எங்கள் 3 பேருக்கும் இன்று இருக்கிறது. கம்பன் போற்றும் வீரம். வீரம் விளைந்த இந்த காப்பியத்திற்குள் ராமனின் வில்லுக்குள் வீரத்தை தேடுவதா அல்லது சீதையின் சொல்லுக்குள் வீரத்தை தேடுவதா என்று தத்தளித்த எனக்கு கம்பனே காட்சி கொடுத்தான். காட்சி கொடுத்த கம்பன் ஒரு 3 புகைப்படங்களை எடுத்து காட்டி புரிந்ததா என்று கேட்டு மறைந்து போனான். எப்படி இதே பாண்டிச்சேரி மண்ணில் பாரதிக்கு குட்டைச்சாமி மொட்டை சுவற்றையும் கிணற்றையும் காட்டி புரிந்ததா என்று கேட்டு நயனதீட்சை அளித்து மறைந்து போனாரோ அதுபோல் கம்பனும் ஒரு 3 புகைப்படங்களை காட்டி புரிந்ததா என்று கேட்டு மறைந்து போனான். அந்த 3 புகைப்படங்களும் ஒன்று சரஸ்வதியினுடைய புகைப்படம், ஒன்று மகாலட்சுமியினுடைய புகைப்படம், ஒன்று துர்க்கையினுடைய புகைப்படம். நீண்ட நேரம் ஆலோசனை செய்து சிந்தித்த பிறகுதான் எனக்கே தெரிந்தது, புகைப்படத்தை நாம் உற்று பார்த்தால் சரஸ்வதியினுடைய முகமும் மகாலட்சுமியினுடைய முகமும் துர்க்கையினுடைய முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க வீட்டில் போய் இந்த புகைப்படத்தை எடுத்து பாருங்கள், 3 பேரினுடைய முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பின்பு எதை வைத்து இவர் சரஸ்வதி, இவர் துர்க்கை, இவர் லட்சுமி என்று நாம் பிரித்து பார்க்கிறோம் என்று கேட்டால் அவர்கள் கையில் இருக்கும் பொருள்களை வைத்துதான். எவள் கையில் வீணையும் அக்ஷமாலையும் ஓட்டுச்சுவடிகளும் இருக்கிறதோ அவளைத்தான் நாம் சரஸ்வதி என்று அழைக்கிறோம். எவள் கையில் தாமரையும் பொற்குடமும் பொற்காசுகளும் இருக்கிறதோ அவளைத்தான் நாம் மகாலட்சுமி என்று அழைக்கிறோம். எவள் கையில் சங்கும் சக்கரமும் மகிடன் தலைமேல் காலும் இருக்கிறதோ அவளைத்தான் நாம் துர்க்கை என்று அழைக்கிறோம். எனவே கையில் இருக்கும் பொருள் அந்த பாத்திரங்களினுடைய தன்மையை நமக்கு எடுத்து சொல்கிறது என்று கம்பன் சொல்லாமல் சொன்னதை நான் உணர்ந்து கொண்டேன். இதை பிடித்துக் கொண்டு கம்பகாவியத்திற்குள் வாருங்கள். காப்பியத்தினுடைய இறுதி பகுதி ராவணன் வீழ்ச்சியும் சீதையினுடைய மீட்சியும் முடிந்து 2வது முறையாக ராமனினுடைய பட்டாபிஷேக வேலை ரொம்ப பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஏன், முதல் முறை பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுதே கூனியும் கைகையையும் கெடுத்தது போல யாரும் இந்த முறை கெடுத்து விடக்கூடாது என்று கம்பன் வேலையை ரொம்ப பரபரப்பாக செய்து கொண்டிருக்கிறான். ஒரு விழா முடிஞ்சவுடனே எல்லாரும் கூடி அமர்ந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வது போல கம்பன் எல்லோரையும் அமைக்கு உட்கார வச்சு ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஒரு அரியணையை கொண்டு வந்து போடுகிறான். ராமனையும் சீதையும் அதில் அமர வைத்து அனுமனை கூப்பிட்டு இதை தாங்குப்பா என்று சொல்கிறான். பரதனை கூப்பிட்டு தம்பி இந்தா நீ கொடைய புடி என்று சொல்கிறான். இலக்குவனையும் சத்ருகணனையும் பார்த்து நீங்க சாமரம் வீசுங்கடா என்கிறான். எல்லோரையும் அவரவர்கள் தன்மைக்கு ஏற்ப பொருளை கொடுத்து விட்டு புகைப்படம் எடுக்கலாம் என்று நினைக்கும் போது மூளையில் ஒரு பையன் நிற்கிறான். கம்பனவனை கூப்பிட்டு தம்பி இந்தா வாள்னு ஒரு வீர வாளை எடுத்து அவன் கையில் கொடுக்கிறான். அவன் கிட்கிந்தை வாலியினுடைய மகன் அங்கதன். ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் அவர்களுடைய தன்மைக்கு ஏற்ப பொருள் கொடுக்கப்பட்டது என்றால் எப்படி அங்கதனுக்கு வீரவாள் கொடுக்கப்படும்? காப்பியத்திலே ராமனும் ராவணனோ இலக்குவனோ இந்திரசித்தனோ போரிட்ட பொழுது அங்கதன் போரிட்ட காட்சியை கம்பன் காட்டவே இல்லை. உண்மையா வீரவாள் யாருக்கு கொடுக்கணும்னா அனுமனுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் போர் உதவியத்தின் தோழன். ஆனால் கம்பன் சம்பந்தமே இல்லாமல் அங்கதனுக்கு கூப்பிட்டு வீரவாளை கொடுக்கிறான். அது இன்னொரு செய்தி சொல்லலாம், வாலி வதத்திலே நீ இது பொருத்தி என்று ராமன் கொடுத்தான் என்று. அது வாலியை சமாதானம் செய்வதற்காக ராமன் கொடுத்ததே தவிர இது காப்பியகர்த்தா அவன் கையிலே கொடுக்கிறான். காரணம் இல்லாமல் கம்பன் இதை செய்யவில்லை.
எதற்காக அங்கதன் கையிலே வீரத்தை போற்றும் ஒரு வாள் கொடுக்கப்பட்டது என்ற கேள்வியிலே என்னுடைய பேச்சு தொக்கி நிற்கிறது. பெரியோர்களே, கம்பன் வீரம் என்பதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். வெள்ளம் வந்த பிறகு வயலிலே வரப்பு கட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. வெள்ளம் வருவதற்கு முன்பாகவே வயலிலே சரியாக வரப்பு கட்ட வேண்டும். கம்பன் அறிவிலோ அனுபவத்திலோ முதிர்ந்த பாத்திரங்களிடம் தான் போற்றும் வீரத்தை காட்டுவதற்கு பதிலாக இளம் பிள்ளையாக இருக்கின்ற அங்கதனிடம் தான் போற்றும் வீரத்தை காட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். காப்பியத்திலே ரொம்ப சின்ன பையன் அங்கதன் தான். அங்கதனுடைய அறிமுகம் எப்ப வருகிறது? அப்ப செத்து கிடக்கிறான். வாலி செத்து கிடக்கும் போது ஓடி வருகிறான் அங்கதன். எப்படி வருகிறான் என்று கம்பன் சொல்கிறான். சுடரிடை மதியம் என்ன தோன்றினான். இளம் பிள்ளைங்க, முகம் நிலவு மாதிரி ஜொலிக்குதான். சுடரிடை மதியம் என்ன தோன்றினன், தோன்றலோடும் இடருடை உள்ளத்தாரை எண்ணினும் உணர்ந்திலாதான். ஒரு மருத்துவமனைக்கு போறோம். உடல்நிலை சரியில்லாத ஒருத்தர் இருக்கிறார். அவரை பார்த்து, கஷ்டப்படாதீங்க, இந்த நீங்க படுற கஷ்டம் எனக்கு நல்லா தெரியுது, கண்டிப்பா ஒரு காலத்துல உங்களுக்கு நல்லது கிடைக்குன்னு ஆறுதல் சொல்றோம்ல. அங்கதனுக்கு ஆறுதலே சொல்ல தெரியாதான். இடர் உடை உள்ளத்தாரை எண்ணினும் உணர்ந்திலாதான். ஏன்? கஷ்டம்னா என்னன்னே தெரியாதான். அடுத்தவங்க கஷ்டப்பட்டா அதுக்கு எப்படி ஆறுதல் படுத்தணும்னு கூட தெரியாதான். இப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அங்கதன். இந்த வரியை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இடர் உடை உள்ளத்தாரை எண்ணினும் உணர்ந்திலாதான். இதுதான் கம்பன் அங்கதனை அறிமுகப்படுத்தும் பாடல். இப்படிப்பட்ட ஒரு இளம் பிள்ளை, இந்த பிள்ளையிடம் கம்பன் தான் போற்றும் வீரத்தை எடுத்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். யுத்தகாண்டம். கும்பகர்ணனும் இந்திரசித்தன் அத்தனை பேரும் ஆண்டு போன பிறகு ராவணன் மூலபல சேனை எனும் ஒரு சேனையை கொண்டு வருகிறான். அந்த சேனை எப்படி வருதுன்னு கம்பன் சொல்றான். ஒரு நாள் வெண்ணெய் உண்ட வாயால் மண்ணை உண்டு விட்டானே என்று யசோதை கண்ணனுடைய வாயை துறக்க, அந்த வாய்க்குள் எப்படி அந்த பிரபஞ்சமும் காட்சி கொடுத்ததோ அது போல் இலங்கை கோட்டைக்குள் அந்த மூலபல சேனை காட்சி கொடுத்தது என்று கம்பன் சொல்கிறான். இந்த சேனையை பார்த்து ராமனுடைய 70 வெள்ள குரங்கு சேனைகள் அத்தனையும் ஓடுகிறது. ஓடுற கூட்டத்துக்கு ஆளா ஓடுறது ஜாம்பவான். யார் இந்த ஜாம்பவான்? அனுமன் கடலை நான் எப்படி தாவ போறேன்னு கூனி குருவி நிற்கும் போது அனுமனுடைய ஆற்றலை சொன்ன பேரறிவாளன் ஜாம்பவான். சமீபத்தில் நீங்க பாருங்களேன், அறிவில்லாதவர்களை விட அறிவுடையவர்கள் தான் அறிவில்லாதவர்களை விட அதிகமான கோமாளித்தனத்தை செய்வார்கள். எல்லா குரங்கு சேனைகளும் ஓடுகிறது. குரங்கு சேனைக்கு முதல் ஆளாக சாம்பவான் ஓடுகிறான். கந்தபுராணத்திலே ஒரு செய்தி வரும். நாரத முனிவர் ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்திலே தவறி போய் ஒரு மந்திர ஆடு வருகிறது. அந்த ஆட்டை பார்த்து தேவர்கள் எல்லாம் பயந்து ஓடுகிறார்கள். உடனே நாரதர் தேவர்களை எல்லாம் பார்த்து நில்லுங்கிறார். உடனே தேவர்கள் எல்லாம், சரி இவர் பண்ண யாகத்துல வந்து ஆடுதானே, இவருக்கு வழி தெரியும் போல, எப்படி இந்த ஆடை சமாளிக்கிறதுன்னு கேட்டதுக்கு நாரதர் சொன்னாரா, என்னையும் கூட்டிக்கிட்டு ஓடுங்கனாராம். இப்படி கூட்டத்தை சமாளிக்க வேண்டிய ஜாம்பவான், அறிவுரை சொல்ல வேண்டிய ஜாம்பவான் முதல் ஆளாக ஓடுகிறான். ராமன் பார்க்கிறார். இந்த சேனையை எப்படியாவது கூட்டி வந்து போர் செய்ய வேண்டும் என்று நினைத்த ராமன் அங்கதனை தேர்ந்தெடுக்கிறான். அங்கதனை கூட்டு, அப்பா போய் பயம் நீக்கி அவர்களை மீட்டிக்கொள், கூட்டி வா என்று சொல்கிறான். அங்கதன் சென்று அந்த சேனைகளை எல்லாம் தடுத்து நிப்பாட்டுகிறான். அத்தனை சேனைகளும் குரங்கு சேனைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுகிறது. யாரு அங்கதன்? எப்படிப்பட்டவன்? இடருடை உள்ளத்தாரை எண்ணினும் உணர்ந்திலாதான். இளம் பிள்ளை, ஃப்ரெஷ்ஷான மனசு, என்ன சொன்னாலும் அப்படியே உள்ள பதிந்துக்கும். இப்படிப்பட்ட அங்கதன் போய் அவர்களை கூட்டி வர போகிறான். அந்த குரங்கு சேனைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு அங்கதனிடம் சொல்கிறது, பா நீ என்ன நினைக்கிற, கும்பனையும் இந்திரசித்தனையுமே நம்மளால சமாளிக்க முடியல, அவனுங்களை விட பலம் வாய்ந்த சேனைகள் இந்த பூலபல சேனை. இந்த சேனையை எப்படி சமாளிக்க முடியும்னு நினைக்கிற? நீ சொல்லலாம் அனுமனும் ராமனும் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று. அவன் உசுரை காப்பாற்றுறதுக்கே அவன் போராடிக்கிட்டு இருக்கானே. நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? காட்டுக்குள்ள போனோம்னா கனிகள் இருக்கிறது, பழங்கள் இருக்கிறது, மறைந்து கொள்ள மலைகள் இருக்கிறது. ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் நமக்கு என்னப்பா கவலை? அனுமன் ஆற்றலும் அரசனது ஆற்றலும் இருவர் தனுவின் ஆற்றலும் தம்முயிர் தாங்கவும் தாளா. கனியும் காய்களும் உணவும் உல, முளைகள் உல கறக்க, மனிதர் ஆளின் என் ராக்கதர் ஆளின் என் வையம் என்று அந்த குரங்கு சேனைகள் சொல்கிறது. சொன்ன சேனை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லுதுங்க, ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு பேச்சு. நீ என்ன சொல்ற? போர்ல ஜெயிச்சா புகழ் கிடைக்கும்னு சொல்ற. ராவணனை வீழ்த்தினா நம்ம எல்லாருக்கும் புகழ் கிடைக்கும்னு சொல்ற. அந்த புகழ் அனுபவிக்கணும்னா உயிரோடு இருக்கணும். இந்த போர்ல வந்தா நாங்கெல்லாம் செத்து போயிடுவோமே, அப்புறம் எப்படிப்பா நாங்க புகழ் அனுபவிக்கிறது?
ஒரு கண்ணு காட்டு இப்படியே எல்லாரும் கிட்கிந்தைக்கு ஓடி போய் விடுவோம் என்று சொல்கிறது. எப்படி இடருடை மனத்தால் உள்ளவர்களை எண்ணினும் உணர்ந்திலாதான் என்று கம்பன் சொல்கின்ற ஃப்ரெஷ்ஷான மனமுடைய அங்கதன் என்ன பண்ணிருக்கணும், வாங்கப்பான்னு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கிட்கிந்தைக்கு போயிருக்கணும். ஆனால் இங்குதான் கம்பன் தான் போற்ற நினைக்கும் வீரத்தை பேச துவங்குகிறான். பெரியோர்களே, எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அதர்மத்தை கண்டால் பயம் கிடையாது. அதர்மத்தை பார்த்து நாங்கள் பயப்படுவதில்லை. ஆனால் எப்பொழுது நாங்கள் அதர்மத்தை எதிர்க்க துவங்குகிறோமோ எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ, எங்கள் குடும்பத்திற்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ, எங்களை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்றுதான் நாங்கள் பயப்படுவோமே தவிர என்றும் நாங்கள் அதர்மத்தை பார்த்து பயந்தவர்கள் கிடையாது. கம்பன் இந்த செய்தியை முறியடிக்க வேண்டும் என்று நினைத்து அங்கதனை பேச வைக்கிறான். அங்கதன் பேசுகிறான், என்னடா நினைக்கிறீங்க, புகழ் வருமா, புகழ் போயிருமா, இறந்து போயிருவீங்களா, என்ன பேசுறீங்க? சாம்பவானை பார்த்து அங்கதன் பேச துவங்குகிறான். தேற்றுவாய் தெரிந்து சொல்லால் தெருட்டுவாய் தெளிவிலோரை ஆற்றுவாய் அல்லை, நீயும் மஞ்சினை போலும் ஆவி போற்றுவாய் என்ற போது புகழ் என்னாம் புலமை என்னாம் கூற்றின் வாய் உற்றால் வீரம் குறைவரை இறைமை கொண்டால். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, புகழ் கெட்டு போயிருமா? உண்மையான வீரம் என்னால் என்ன தெரியுமா, உண்மையான புகழ் என்றால் என்ன தெரியுமா, நீ அதர்மத்தை எதிர்த்து போரிடும் பொழுது நீ இறந்து போனாலும் அதுவே வீரம் தான்டா. அதர்மத்தை எதிர்த்து நீ வெல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதர்மத்தை எதிர்த்து நீ இறந்து போனால் உன் உடலுக்கு தான் அழிவே தவிர உயிருக்கு அழிவு அல்ல. பெரியோர்களே, பகத்சிங்கையும் திருப்பூர் குமரனை மறந்து விட முடியுமா? அவர்கள் அதர்மத்தை எதிர்த்து போராடினார்கள், வெற்றி கிடைத்ததா? அவர்கள் இறந்து போனார்கள், அவர்கள் உடல் இறந்து போனது, ஆனால் ஒரு பொழுதும் அவர்கள் உயிர் இறக்கவில்லை. இன்று வரை மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கதன் இதை பேசுகிறான். அடுத்த பாடல் சாம்பவானை பார்த்து சொல்கிறான், எத்தனை அரக்கரேனும் தருமம் ஆண்டு அல்ல எண்ணில் அத்தனை அறத்தை வெல்லும் பாவம் என்று அறிந்ததுண்டோ, பித்தரை போல நீயும் இவருடன் பெயர்ந்த தன்மை ஒத்திலது என்ன சொன்னான். யாரு சொல்றா? அங்கதனை எப்படி கம்பன் அறிமுகப்படுத்தினான்? இடருடை உள்ளத்தாரை எண்ணினும் உணர்ந்திலாதான். கஷ்டம் எப்படிங்கிறதையே தெரிந்து கொள்ளாத அங்கதன் எப்படி இவ்வளவு வீரவசனம் பேசுகிறான்? என்னன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அங்க 1000 பேர் இருக்கான், நாங்க 5 பேர் இருக்கோம்னு பயப்படுறீங்களா? 1000 பேர் இருக்கிறார்கள், ஆனால் ஒருவரிடமும் அறம் இல்லை. நாம் 5 பேர் இருந்தாலும் ஒவ்வொருவரிடமும் அறம் இருக்கிறது. நாம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் அறத்துக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று பேசுகிறான். பெரியோர்களே, எனக்கு இங்கு அங்கதன் எனும் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து பேச வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இந்த இளையோர் அரங்கத்தில் கம்பன் இளைஞர்கள் மத்தியில் இளைஞர்களுக்காக ஒரு இளைஞர் பாத்திரத்தை வைத்து என்ன வீரத்தை போற்றினான் என்று பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் தான் கம்பன் பார்த்தான், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு நான் பெருமை சேர்க்காமல் இருக்கக்கூடாது என்று கடைசியில் அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த என்று அங்கதனுக்கு ஒரு பொறுப்பை எடுத்து கம்பன் கொடுத்தான். பெரியோர்களே, கம்பன் போற்ற நினைத்த வீரம் என்பது எதிரிகளை எதிர்த்து நின்று வில்லெடுத்து நான் பூட்டி எல்லிருக்கும் இடமின்றி அவர்கள் உடல் முழுவதும் இழைப்பது அல்ல. அது உள்ளிருக்கும் எதிரியை அழிப்பது, நமக்குள் இருக்கும் எதிரிகளை அழிப்பது. எந்நிலை வந்தாலும் தன்னிலை மாறாத தகை சார்புடைய மக்களாக மனிதர்களாக நம்மை வாழ வைப்பதுதான் கம்பன் சொல்லும் வீரம். கம்பனை பொறுத்தவரை அதர்மத்தை எதிர்த்து போரிட்டு வெல்வது மட்டும் வீரம் அல்ல, அதர்மத்தை எதிர்த்து போரிட்டு வீழ்ந்தாலும் அதுவே கம்பனை பொறுத்தவரை வீரம்தான். எனவே இந்த நாடு, இந்த மாநிலங்கள் என்பதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக இளைஞர்களினுடைய கையிலே மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டை பூக்களமாக வைத்திருப்பதும் போர்க்களமாக மாற்றுவதும் அவரவர்களினுடைய கையில்தான் இருக்கிறது என்ற குறிப்பை சொல்லி அதர்மத்தை எதிர்த்து போரிடுவோம், அறத்தின் வழி வாழ்வோம், அதுதான் கம்பன் போற்றும் புகழும் வீரம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிகம் பேசப்படாத ஒரு பாத்திரம் அங்கதன். திரையில் தோன்றி மறையும் சிறு பாத்திரமாக இருந்தாலும் அந்த அங்கதனுக்குள் எவ்வளவு பெரிய ஆழமான அறக்கருத்துக்களை கம்பன் பொதியச் செய்திருக்கிறான். அதனால்தான் அங்கதன் உடைவாள் ஏந்த